அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமானது நோயாளியை நலம் விசாரிப்பது. யார் ஒரு நோயாளியை காலையில் நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றாரோ அவருக்காக 70,000 மலக்குகள் மாலை வரை துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் மாலை பொழுதில் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க செல்கின்றாரோ அவருக்காக 70,000 மலக்குகள் மறுநாள் காலை வரை துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வக்கான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நோயாளி நலம் விசாரிக்க சென்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கு ஒரு தோட்டத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோயாளி நலம் விசாரிக்க செல்லுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஒன்று, அதில் 70,000 மலக்குகள் நமக்காக துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இரண்டாவது, நமக்காக ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் ஒரு தோட்டத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எனவேதான் நமது சொந்தமோ அல்லது நண்பர்களோ அல்லது நம்மை சார்ந்த யாராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டால் அந்த நலம் விசாரிக்கக்கூடிய அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்பேற்பட்ட வெகுமதிகளை தருகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.